நம்ம வேண்டது வந்து கல்யாணம் ஆகணுமா? இப்படியே கூட எடுத்துட்டு போலாமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்க வந்தப்போ இந்த இடத்த சுற்றி பார்த்தா எங்க பார்த்தாலும் காடு காடு காடு. ஆனா இன்னைக்கும் அதே காடா தான் இருக்கு இந்த கோவில். ஆனா அதை சுத்து வட்டாரத்துல பெரிய பெரிய தொழிற்சாலைகள், ரோடு, பைபாஸ் டெவலப்மெண்ட் எல்லாமே மாறிடுச்சு. ஆனா இந்த ஒரு இடத்துல மட்டும் பல 100 வருடங்களா ஒரு அம்மன் இன்னும் அந்த காட்டுக்குள்ளேயே அமர்ந்து அவளை தேடி வர்ற பக்தர்களுக்கு அருள் கொடுத்துட்டு இருக்காங்கன்னா எந்த அம்மன் தெரியுமா? செங்கரை காட்டுச்செல்லியம்மன் கோவில். அதுவும் சாதாரணமா போயிட்டு சாமி கும்பிட்டு வர போறது கிடையாது. இந்த அம்மா எப்படி இங்க வந்தாங்க, ஏன் ஊருக்குள்ள கொண்டு போக முடியல, ஒரு அடிக்கு ஒரு காவுன்னு சொன்னது என்ன, இந்த கோவில் குளத்துல அப்படி என்ன விசேஷம், அதையும் அம்மன் இருக்கிற இடத்தை சுற்றி படர்ந்திருக்கும் அந்த வேதை கொடி எதுக்கு அவ்வளவு முக்கியம், எல்லாத்தையும் இந்த விழாக்களை பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம செங்கரை காட்டுச்செல்லி அம்மனை தரிசிக்க போகலாம். நாம இப்போ சென்னையில இருந்து கிளம்பி பெரியபாளையம் சைடு வந்து அங்கிருந்து செங்கரை டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இந்த இடத்துக்கு நான் சின்ன வயசுல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். இந்த ஏரியா எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபுல்லாக ஒரு காட்டு பகுதியில் ஒரு சின்ன செம்மண் ரோடு மாதிரி தான் இருக்கும். 2 சைடும் என்ன பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாஞ்செடி. அந்த மாஞ்செடியில் இருந்த மாங்காய் அப்படியே தரையில் தொங்கும். நாங்கள் போகும்போது அந்த மாங்காவை அப்படியே புட்டு சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு இந்த காட்டு பகுதி இருக்கும். இப்போ பாருங்க, சிப்காட் இண்டஸ்ட்ரி, புதிய ரோடு, பைபாஸ், இப்படி நிறைய டெவலப்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் இந்த காட்டுச்செல்லி அம்மன் மட்டும் அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணோட இணைஞ்சிருக்காங்க. நம்ம சூளை மேனிலிருந்து ரைட் ஹேண்ட் சைடு போனால் இந்த ஆர்ச் வருது. இந்த ஆர்ச்சில் இருந்து அப்படியே நம்ம உள்ளே போயிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு காட்டுச்செல்லி அம்மன் கோவில் அப்படின்னு ஒரு போர்டு வரும். இது வந்துடுச்சு பாருங்க. இந்த போர்டில் இருந்து அப்படியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் நம்ம அந்த கோவில்கிட்ட போயிடலாம். ஃபர்ஸ்ட் டைம் வரவங்களுக்கு ஒரு விஷயம் நோட்டீஸ் ஆகும். இது பெரிய நகரத்தில் இருக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அந்த ட்ரெடிஷ்னல் வில்லேஜ் ஐடியை ஃபீல் பண்ணலாம். அந்த மரங்கள், அந்த அமைதி, அம்மன் இருக்கும் இடத்தையே சுற்றி வந்திருக்கிற செடிகள், இது எல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட் அட்மாஸ்பியர் கொடுக்கும். ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு திருவள்ளூர் மாவட்டம் செங்கரை அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கிற காட்டுச்செல்லியம்மன் கோவில், இந்த கோவில் தான் வந்திருக்கோம். இந்த கோவில் வந்து ரொம்பவுமே ஒரு பயங்கரமான கோவில், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கோவிலுக்கு வந்து எப்படி வழிபடணும்னா, இந்த கோவிலுக்கு முன்னாடி ஒரு குளம் இருக்கும். இந்த குளத்துல இருக்கிற தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு விநாயகர் சிலை இருக்கும். அந்த விநாயகர் சிலைக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும். அதுக்கு முன்னாடி என்னன்னா, இந்த தண்ணியில தான் இங்கே பொங்கல் வைக்கணும். அப்படி பொங்கல் வச்சாதான் அந்த பொங்கல் வந்து அரிசி நல்லா வெந்து பொங்கல் வந்து பொங்கும். மற்றபடி வேற தண்ணி நீங்கள் வீட்டில் இருந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த பொங்கல் வந்து வேகாது. அதுதான் சொல்லுவாங்க. இங்கே பொங்கல் வைக்கிற எல்லா மக்களுமே இந்த தண்ணி மொண்டுட்டு போயிட்டு தான் வைப்பாங்க. நம்ம வந்து இங்கேருந்து மோட்டர் வச்சுருக்காங்க. மோட்டர்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த தொட்டியில் வந்து அந்த தண்ணி வரும். இதை வச்சு தான் நம்ம இதை பண்ண போகிறோம். நம்ம வேண்டது வந்து கல்யாணம் ஆகணும். ஓகே, எப்படி எடுக்குதுங்க? தலையில் வச்சுடுமா? இப்படியே கூட எடுத்துட்டு போகலாமா? ஒன்று வைக்கணுமா? எத்தனைங்க? ஒரு தடவை ஊற்றினோமா? 3? இங்கேருந்தா இதுலயே ஊத்தலாமா? அப்படியா? இப்போ இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு சொல்ற கதை தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பகுதி முழுவதுமே அடர்ந்த காட்டு பகுதியாக தான் இருந்துச்சு. அந்த காலத்துல இங்க வாழ்ந்த இருளர் இன மக்கள் ஒரு புற்றுல பாம்பு இருக்கா என்று பார்க்க
புற்றுக்குள்ள கை விட்டு பார்த்தாங்க. அப்போ கைக்குள்ள ஒரு கல் தட்டுப்பட்டுச்சு. அந்த புற்றை அகற்றி பார்த்தப்போ அதுக்குள்ள அம்மன் சிலை இருந்ததாக ஊர் மக்கள்கிட்ட போய் சொன்னாங்க. இந்த செய்தி ஊருக்குள்ள போக ஊர் மக்கள் எல்லாரும் வந்து அந்த அம்மனை ஊருக்குள்ள கொண்டு போய் பிரதிஷ்டை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க. ஆனா அம்மன் ஊருக்குள்ள போகவே முடியல. இங்கதான் இந்த கதையோட மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்கு. அம்மனை ஊருக்குள்ள கொண்டு போகும்போது ஒரு சிறுமிக்கு அம்மன் அருள் வந்து என்னை ஊருக்குள்ள கொண்டு போகணும்னா ஒரு அடிக்கு ஒரு காவு கொடுக்கணும்னு சொன்னதாக ஐதீகம் சொல்லுது. ஃபைனல் 3வது இதுவும் ஊற்றியாச்சு. ஒரே வேண்டுதல் தான், நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், அவ்வளோதான். இதை எடுத்துன்னு போயிட்டு அந்த கையிட்ட கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம உள்ளே போயிட்டு அந்த காட்டு சல்லி அம்மாவை பார்க்கலாம். வாங்க உள்ளே போகலாம். அதன்படி மக்களும் அந்த நிபந்தனை ஏற்றுக்கிட்டு அம்மனை அழைச்சிக்கிட்டு போயிருக்காங்க. ஆனா ஊர் எல்லை பக்கத்துல வந்தப்போ காவு அனைத்தும் முடிஞ்சிடுச்சான். அதுக்கப்புறம் அம்மனை அங்கிருந்து நகர்த்த முடியவே இல்லையா. அதனால அம்மன் எந்த இடத்துலயே அமர்ந்துட்டாங்க. காட்டு செல்லி அம்மன்னு மக்கள் அழைக்க ஆரம்பிச்சுதா சொல்லப்படுது. இப்போ இந்த கோவிலோட இன்னொரு முக்கியமான விஷயத்த பாருங்க. அம்மன் சன்னதியை சுற்றி இந்த வேத கொடி படர்ந்து இருப்பதை பார்க்கலாம். இந்த கோவிலோட அடையாளங்கள் இதுவும் ஒன்று. வெறும் டெக்கரேஷனுக்காக இருக்கிற செடி கிடையாது. இந்த வேதை கொடிக்கு மருத்துவ குணங்கள் இருப்பதாகவும் இந்த பகுதியோட பாரம்பரியத்தோடு இது இணைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. தை மாதத்துல இலைகள் உதிர்ந்து பங்குனி மாதத்துல மீண்டும் புதிய இலைகள் வருவது இங்க இருக்கிற இயற்கையின் ஒரு அழகான சைக்கிள். இதுதான் கோவில் ஃபுல்லாகவே. எப்படின்னா இந்த இது இருக்குல்ல, இந்த கொடிகள்லாம் இருக்குல்ல, அந்த கொடிகள் உள்ளே தான் கோவில் இருக்கும். இதுதான் காட்டுச்செல்லி அம்மன் கோவில். ரொம்பவுமே ஒரு சூப்பரான சாமி, குட்டியாக இருக்கும். இந்த கோயிலோட ஸ்பெஷலே கோபுரம் கிடையாது, கட்டிடமும் கிடையாது. இந்த வேத கொடிகளால் ஆன அம்மன் இது. இப்போ வாங்க அம்மனை தரிசனம் பண்ணலாம். அம்மனை நேரில் பார்க்கும்போது ஒரு விஷயம் புரியும். இது பெரிய பிரம்மாண்டமான கோபுரம் கொண்ட கோவிலும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அந்த சக்தி, அந்த கிராமத்து தெய்வ வழிபாடு ஃபீலு, அதை வார்த்தையால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. இந்த அம்மன் பல கிராமங்களுக்கு கிராம தேவதையாக வழிபடுவதாகவும் பல குடும்பங்களுக்கு குலதெய்வமாக இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் குளத்துல ஒரு விசேஷம் இருக்குங்க. நான் சின்ன வயசுல வந்து இந்த கோவில் குளத்துல குளிக்கிறப்போ ஒரு கொலுசு சத்தம் கேட்கும். அதை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கோவில் குளத்தை வந்து மூடி இருக்காங்க, என்ன ரீசன்னு தெரில. ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த கோவிலில் வியாழக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விசேஷ நாட்களாக பக்தர்கள் தகுறாங்க. இந்த கோவிலுடைய டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 6 மணி வரை இருக்கும். நைட்டு 6 மணிக்கு மேலே ஒருத்தர் கூட இந்த கோவிலுக்கு வர மாட்டாங்க. ஆடி மாதத்தில் அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுவதும் இங்கே வழக்கம். இந்த கோவில் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்குது. காடு மாறலாம், ரோடு மாறலாம், இண்டஸ்ட்ரி வரலாம், டெக்னாலஜி வரலாம், ஆனால் ஒரு ஊரோட நம்பிக்கையும் அந்த மண்ணோட தெய்வமும் அந்த மக்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டு வர வழிபாடும் அவ்வளோ சீக்கிரம் மாறாது. அதுதான் இந்த காட்டுச்செல்லி அம்மன் கோவிலோட அழகு. நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்கன்னா உங்களோட அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய நம்ம ஊரில் மறைஞ்சிருக்க கோவில்கள், அவற்றோட வரலாறு, அவற்றோட நம்பிக்கைகள், அவற்றுடைய கதைகள் எல்லாத்தையும் நம்ம கேண்டி ராபின் சேனலில் பார்க்கலாம். நான் உங்கள் கேண்டி ராபின். ஆல்வேஸ் பி ஹாப்பி. அடுத்த ஒரு அழகான ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம். ஓம் சக்தி. நம்ம யாத்ரையா டூர் இந்த மாதிரி நிறைய கிராமத்தில் இருக்கிற கோவில்களை சுற்றி காட்டுறோம். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் அண்ட் அதுக்கப்புறம் இயற்கை காட்சிகளோடு இணைந்த கோவில்களில் தரிசனம் செய்ய நம்ம யாத்திரையாவோட இணைஞ்சிருங்க. வணக்கம். யாத்திரை டூர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். அவங்க வந்து 16 கோயில் கூட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு முதல்ல டவுட்டாக இருந்தது, எப்படி ஒரே நாளில் 16 கோயில் கூட்டு போக முடியும் அப்படின்னு டவுட்டில் தான் நான் வந்து இன்னைக்கு கிளம்பி வந்தாக்கா எல்லா கோயிலும் நல்லா திருப்தியாக
எல்லா தரிசனமும் பண்ணோம். 11 கோயில் ஒரே நாளில் பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம் தான். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்பனை கொடுத்துக்கணும். அது ராபின் வந்து எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரோடையும் நல்லா அன்பாக பழகுறாரு, நல்லா அரேஞ்ச் பண்ணி கூட்டு போனார். பின்னாடி யாராவது இந்த மாதிரி டூர் போகணுன்னு இது பண்ணிங்கன்னா யாத்திரை டூர்ஸ் தாராளமாக நீங்கள் போயிட்டு வரலாம். நன்றி.